ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் உந்த ஞாபகம் பூமலை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். இந்த படத்துல என்ன விஜய் டாப்புக்கு போனார். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். இந்த படத்துல என்னங்க டாப்புக்கு போனாரு. நான் காலை காட்சி பாக்குறேன். இந்த படத்தை பார்த்துட்டு கூட்டமே இல்லை தேட்டர்ல. ஆனா அப்பயே நினைச்சேன் படம் ஒரு வித்தியாசமா இருக்கு, ஆனாலும் அப்படின்னு. மத்தியானம் போனா தேட்டர்ல இடமே இல்லை, டிக்கெட்டே கிடைக்கல. நான் காலை காட்சி பார்த்துட்டேன், அந்த படம் சூப்பரா இருக்கேன்னு சொன்னா நம்பல. மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும். உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும். பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும். ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே. நம்பவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸு. உண்மையிலே பார்த்துட்டா அந்த பார்த்தேன், கூட்டமே இல்லை. ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமலை தூவும். காற்றினில் சாரல் போல பாடுவேன், காதலை பாடி பாடி வாழ்த்துவேன். நீ வரும் பாதையில் பூக்களாய் பூத்திருப்பேன். ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனமாசையில் ஊஞ்சலிலாடும். ஆயிரம் ஆயிரம் காலம் இந்த ஞாபகம் பூமலை தூவும். அப்படி ஒரே படத்துல அடி தூக்கிட்டு வந்துட்டார் சர சர சர. இந்த படம் தாங்க ஹிட்டு. இந்த படத்துக்கு அப்புறம் தான் யாருங்க விஜய்னு ஒருத்தர் இளைய தளபதி விஜய் அம்மா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அடுத்தடுத்த படங்கள் டக்கு 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 டக்குன்னு புக் அடிச்சு எல்லாம் சூப்பர் ஹிட்டு படம்லாம்.